ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பா சரணம் சரணம், ஹரிஹர சுதனே சரணம் சரணம். ஐயப்பா சரணம் சரணம், ஹரிஹர சுதனே சரணம் சரணம். பம்பையின் பாலா சரணம் சரணம், பந்தளவேந்தே சரணம் சரணம். ஐயப்பா சரணம் சரணம், ஹரிஹர சுதனே சரணம் சரணம். ஹரிஹர சுதனே சரணம் சரணம், ஹரிஹர சுதனே சரணம் சரணம். சுவாமியே சரணமையப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 2ஆம் நாள் 18/11/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள் வெற்றிகள் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இப்பொழுது சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய விரதம் ஆரம்பமாகி அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தினாலே இந்த மகரஜோதி பெருவிழா என்கின்ற சிறப்போடு கூடியதாக ஆரம்பிக்கப்பட்டது. 44 ஆண்டுகளை கடந்து 45வது ஆண்டிலே கால்பதம் பதிக்கின்றதாகிய இந்த மகரஜோதி பெருவிழா கொழும்பு 13 விவேகானந்த மட்டில் அமைந்துள்ள கமலா மோடி மண்டபத்திலே இந்த ஐயப்பனுடைய அபிஷேகங்கள், பூஜைகள், வழிபாடுகள், பஜனைகள், மலையாள பூஜைகள் என சிறப்பாக கடந்த காலங்களைப் போல் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற ஒரு சிறப்போடு கூடியதாக அமைந்திருக்கின்றது. தினமும் மாலை அணிந்த சுவாமிகளெல்லாம் ஐயப்பனை வேண்டி திருவிளக்கு பூஜை செய்து கொள்ளுவது. பொதுவாக திருவிளக்கு பூஜை என்றால் அது சுமங்கலி பெண்கள், கன்னி பெண்கள் தானே செய்வார்கள் என்கின்ற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் இருக்கும். இது மாலை அணிந்த சுவாமிகள் ஆண்களும் திருவிளக்கு பூஜை செய்கின்ற சிறப்பு சாஸ்தாபீடத்திலே மட்டும் உண்டு. தொடர்ச்சியாக மலை யாத்திரை செல்லுகின்ற வரையிலே தினமும் மாலை அணிந்த சுவாமிகளெல்லாம் திருவிளக்கேற்றி வைத்து ஐயப்பனை ஜோதி வடிவமாக அர்ச்சிக்கின்ற ஒரு சிறப்போடு கூடியது. அஷ்டோத்திர சத நாமத்தை அங்கே உச்சரித்து அவர்கள் அர்ச்சனை பண்ணுகின்ற சிறப்போடு கூடியதும் பிரார்த்தனைகள், வழிபாடுகள், தொடர்ந்து ஐயப்பனுடைய பஜனைகள். இந்த பஜனை பாடல்களை எல்லாம் எல்லோருமாக சேர்த்து இந்த கூட்டு பஜனையாக படிக்கப்படுகின்ற பொழுது நம்முடைய மனதிலே இருக்கின்ற சுமைகளெல்லாம் இறங்கி ஆனந்தம் பெறுகின்ற வகையிலே ஐயப்பனுடைய பூரணமான தீவிரமெல்லாம் நமக்கு கிடைக்கின்ற வகையிலே இந்த ஐயப்பனுடைய விரதம் ஆரம்பமாயிருக்கின்றது. இந்த விரத காலத்திலே இது கடுமையான விரதம். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்கின்ற தீயவையெல்லாம் அறவே அகன்று நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், பரோபகாரமான எண்ணங்களோடு அன்பாக, பணிவாக, பக்குவமாக, அடக்கமாக இந்த மாலை அணிந்த சுவாமிகளெல்லாம் ஏனையவர்களினாலே சுவாமி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சிறப்பு. அந்த சுவாமி என்ற பதத்தை மாலை அணிந்தவர்கள் பக்குவமாக காத்து கொள்ள வேண்டும். அதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா என்று நினைத்து ஒவ்வொருவரும் அதனை மனதிலே எண்ணிக்கொள்ள வேண்டும். நம்மை சுவாமி என்று அழைக்கிறார்களே என்று பெருமைப்படக்கூடாது. வேறொரு பாக்கியம் இந்த மாலை அணிந்ததினாலே எல்லோரும் சுவாமி சுவாமி என்று அழைக்கிறார்கள் என்றால் அது உங்கள் தாய் தந்தையர்கள் செய்த புண்ணியம். அப்பா அம்மா, தாத்தா பாட்டி என்று இந்த முன்னோர் செய்த புண்ணியத்தின் பயன்தான் மாலை அணிந்து கொள்வது என்பது. வசதி உள்ளவர்கள் எல்லோருக்கும் மாலை அணிகின்ற பாக்கியம் கிடைப்பதில்லை.
பணம் இருந்தால் சபரிமலைக்கு போகலாம் என்ற அந்த எண்ணம் யாருக்கும் இருக்கக்கூடாது. பணம் உள்ளவர்கள் எல்லோரும் சபரிமலைக்கு விரதமிருந்து மாலை அணிந்து மலை யாத்திரை செல்லுகிறார்கள் என்றால் இல்லை. யாருக்கு இறைவனுடைய திருவருள் பூரணமாக நிறைந்திருக்கிறதோ, யாருடைய தாய் தந்தையர்கள் புண்ணியம் செய்தார்களோ அந்த பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். பல ஜென்மங்களில் செய்த புண்ணியத்தின் பயன்தான் சபரிமலை யாத்திரை செல்லுவதற்கு மாலை அணிந்து விரத அனுஷ்டானம் இருக்கின்ற சிறப்போடு கூடியது. இந்த ஐயப்பனுடைய விரத காலம் பூராவும் நாங்கள் ஐயப்பனுடைய சிறப்புகளை, விரதத்தினுடைய தாற்பயங்களை, இதனுடைய பெருமைகளை எல்லாம் சிந்திப்போம் என்று கூறி, இன்று செவ்வாய்க்கிழமையிலே அம்பாள் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற விசேஷமான பூஜைகள், ராகு கால துர்கா பூஜையிலும் கலந்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்லவன் நம்பாள டான் தமிழொலி ஓம் தொலைக்க இழந்தால் வாழ்வில் 80% இழந்து விட்டார் என்று சொல்லுவார்கள். அதாவது இந்த அழகான உலகத்தை பார்ப்பதற்கும் நாங்கள் சுயமாக இயங்குவதற்கும் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் மகிழ்ச்சியோடு குதூகலமாக வாழ்வதற்கும் பார்வை அவசியமாகின்றது. கடவுள் எங்களுக்கு 2 கண்களை தந்திருக்கின்றார். ஆகையினாலே நாங்கள் விரிந்து பறந்து இந்த உலகத்தை உற்று நோக்குவதற்கு எங்களுக்கு ஒரு ஆற்றலை தந்திருக்கின்றார். பார்வை இழந்த ஒரு மனிதன் இயேசுவை சந்திக்கின்றார். அவர் இயேசுவை காணவில்லை, மாறாக இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றார். இயேசுவின் அந்த பாதையிலே அவர் சென்று கொண்டிருக்கின்றார் என்று மக்கள் பரபரப்பாக அவர்கள் இந்த இயேசுவோடு தங்களுடைய உறவை தொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பெரியவர் ஒரு பாதையிலே செல்லுகின்ற பொழுது அவரோடு இணைந்து பலரும் செல்லுவார்கள் என்று அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே பார்வை இழந்த மனிதன் இயேசுவை பார்த்து அழைக்கின்றார். தாவீதின் மகனை எனக்கு இரங்கும் என்று சொல்லி. அவனுடைய வாழ்வில் ஒரு பெரும் தேவையாக அல்லது ஒரு சுமையாக இருந்தது. அவனுடைய வாழ்வில் எல்லா கவலைகளுக்கும் மேலான ஒரு கவலையாக இருந்தது தன்னுடைய பார்வையை அவன் இழந்தது ஆகும். ஆகையினாலே அவன் யாரிடம் செல்ல முடியும் என்று ஏங்கிக் கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்திருப்பான். இயேசுவிலே அவனுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. இயேசு அவனை அணுகுகின்றார், அவரை கூப்பிடுகின்றார், வா. அப்பொழுது அருகிலே இருக்கின்றவர்கள் அதட்டுகின்றார்கள், இந்த இயேசுவை குழப்பாதீர்கள், இயேசுவால் முடியாதது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் இந்த மனிதனை அவர்கள் தயங்க வைக்கின்றார்கள். அவரை பலவீனப்படுத்துகின்றார்கள். அவர்கள் ஊக்கப்படுத்துவதற்கு பதிலாக அவரை புறம்பள்ளி தள்ளி வைக்கின்றார்கள். நீ இப்படியே இரு என்று சொல்லி, இதுதான் உன்னுடைய வாழ்வு, நீ சாபத்துக்குரியவன், நீ இப்படி இருளிலே சீவி என்று சொல்லி அவர்கள் அதட்டுகின்றார்கள். ஆனால் இயேசு அவரை வரவழைத்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றார். இன்றைய நாளிலே எங்கள் ஒவ்வொருவருடைய இந்த வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற குருட்டுத்தனமான பார்வை இழந்த நிலையிலே இருக்கின்ற நாம் எங்களுடைய வாழ்வில் ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்துவதற்கு, ஒரு புதிய விடியலை தருவதற்கு இயேசு கேட்கின்றார், உனக்கு என்ன வேண்டும் என்று. பார்வை பெற வேண்டும் என்று அவன் சொன்னது பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற குருட்டுத்தனங்களிலே இருந்து, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இருக்கின்ற மூட நம்பிக்கைகளிலே இருந்து, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பிடிவாதமாக பிடித்து கொண்டிருக்கின்ற தவற்று நிலைகளிலே இருந்து, எங்களுடைய வாழ்வை சுற்றி இருக்கின்ற தீமைகளிலே இருந்து எங்களை விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் இறைவனிடம் மன்றாடுவோம். சில வேளைகளில் எங்களுடைய இந்த தவறான வழிகளிலே இருந்து திருந்துவதற்கு எங்களுடைய சக்தியும் எங்களுடைய ஆற்றலும் எங்களுடைய திறமைகளும் எங்களுடைய நம்பிக்கைகளும் போதாமையாக இருக்கலாம். இயலாது என்று நாங்கள் ஒத்துக்கொள்ளுகின்ற பொழுது, எங்களுடைய இயலாமையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது கடவுளுடைய அருளை நாங்கள் வேண்டி நிற்கலாம். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. என்னை நல்லதொரு மனிதனாக ஆக்க வேண்டும், என்னை ஒரு பண்பாளனாக ஆக்க வேண்டும், என்னை ஒரு மற்றவர்களுக்கு விருப்பமான எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நல்ல குணம் படைத்தவனாக என்னை ஆக்க வேண்டும், பலருக்கும் நான் ஒரு கிறிஸ்துவின் சாட்சியாக சீடராக வாழ அழைக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் விரும்ப வேண்டும்.
இந்த ஆண்டவரிடம் கேட்போம். என்னுடைய வாழ்க்கையை குட்டிச்சுவராக்கி கொண்டிருக்கின்ற, அழித்து கொண்டிருக்கின்ற, புற்றுநோயாக இருக்கின்ற என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய பழக்க வழக்கங்கள், என்னுடைய தீமையை, என்னை சுற்றி இருக்கின்ற இந்த தீமையிலே இருந்து, குருட்டுத்தனங்களிலே இருந்து நான் விடுதலை பெறுவதற்கு நாங்கள் ஆண்டவரிடம் அருள் வேண்டுவோம். என்ன வேண்டும் என்று எங்கள் ஒவ்வொருவரையும் இன்று கேட்கின்ற இயேசு அந்த ஆண்டவருடைய அருளை பெறுவதற்காக எங்களுக்கு உண்மையான என்னுடைய தேவை என்ன என்று உணர்ந்தவர்களாக, எது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடியலை காண்பதற்கு என்னை இட்டு செல்லும் என்று அந்த நம்பிக்கையோடு கேட்போம். இந்த இறைவனுடைய ஆசீர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்க வேண்டும். உங்களுக்கு மீண்டும் உங்களுடைய வாழ்வை இந்த இறைவன் தர வேண்டும் என்று ஆண்டவரிடம் அருள் வேண்டும். எங்களுடைய இந்த வாழ்க்கை பயணத்தை நாங்கள் கிறிஸ்துவோடு எவ்வாறு இந்த பார்வை இழந்தவன் பார்வை பெற்றதும் இயேசுவை பின்தொடர்ந்தான், இன்றைய நாளிலே நாங்கள் இயேசுவை பின்தொடர்வதற்கு எது எது தடையாக இருக்கின்றதோ அவற்றை அகற்றி இந்த ஆண்டவரிலே நாங்கள் நம்பிக்கை வைப்போமாக. ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்புள்ள நேயர்களே, சகோதரர்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளையிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற நல்ல செய்தி என்னவென்று சொன்னால், பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை நேரான வழியிலே வளர்த்தெடுக்கின்ற முயற்சியிலே அவர்கள் ஈடுபட வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்ல பண்பாடுகளை அவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை நல்லவர்களோடு பழகுகின்ற ஒரு பழக்கத்தை நமது பெற்றோர்கள் ஏற்படுத்திவிட வேண்டும். ஏனென்றால் சிறு பருவத்திலே பிள்ளைகளுக்கு நாம் ஊட்டுகின்ற அந்த பண்பாடுகள் தான் அவர்கள் வயது வாலிபர்களாகினாலோ அந்த வயதை தாண்டியதற்கு பின்னாலோ அவர்களை நல்ல பிள்ளைகளாக, நல்ல சமுதாய மக்களாக அவர்களை நாம் மாற்றி அமைக்க நம்மால் முடியும். அதனால் நமது பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் நாம் நல்ல பண்புகளை நாம் உருவாக்க வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்களை நாம் எப்பொழுதும் உருவாக்க வேண்டும். எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் முன்மாதிரியானவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நாம் எதை கூடாது என்று தடுக்கின்றோமோ அதை பெற்றோர்கள் செய்கின்றவர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. பெற்றோர்கள் ஒரு பிழையை செய்து கொண்டு அதே பிழையை பிள்ளைகள் செய்யக்கூடாது என்று தடுக்கின்ற பெற்றோர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தகூலூன மா லா தஃஅலூன். மூமின்களே, விசுவாசிகளே, நீங்கள் செய்யாததை எதற்காக பிறருக்கு கட்டளையிடுகின்றீர்கள், பிறருக்கு சொல்லுகிறீர்கள் என்று இறைவன் நம்மை பார்த்து கேட்கின்றான். அதனால் நமது பிள்ளைகளுக்கு நாம் சொல்லுகின்ற நமது செய்திகள் எல்லாம் நாம் செய்யக்கூடிய நல்லவைகளை மட்டுமே நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் ஏதாவது தீமைகள் செய்து கொண்டிருந்தால் அதே தீமைகளிலிருந்து பிள்ளைகளை தடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் நமக்கு இருக்குமாயிருந்தால் முதலாக நாம் செய்ய வேண்டிய காரியம் அந்த தீமைகளை நாம் விட வேண்டும். அதை விட்டுவிட்டு பிள்ளைகளுக்கும் அந்த தீமையை விடுமாறு சொல்ல வேண்டும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். இன்று புகைக்கின்ற பழக்கமுடையவர்களாக, புகைப்பிடிக்கின்ற பழக்கமுடையவர்களாக அதிகமான ஆண்கள் இருப்பதை பார்க்கின்றோம். ஐரோப்பிய நாடுகளில் பெண்களும் புகைக்கின்றார்கள். இலங்கையை பொறுத்தவரையில், ஆசியா நாடுகளை பொறுத்தவரையில் அதிகமாக ஆண்கள் தான் புகைக்கின்றார்கள். புகைக்கின்ற ஒரு தந்தைக்கு தனது மகன் புகைப்பழக்கமுடையவனாக இருப்பதற்கு விருப்பமில்லை. அதனால் இவன் புகைத்து கொண்டே மகன் புகைக்கின்ற போது மகனை தண்டிக்கின்றவனாக இருக்கின்ற ஒரு தீய பழக்கத்தை நாம் பார்க்கின்றோம். இறைவன் என்ன சொல்கிறான்? நீங்கள் செய்யாததை ஏன் பிறருக்கு செய்யுமாறு ஏவுகின்றீர்கள்? நீங்கள் எதை கூடாது என்று கருதுகின்றீர்களோ அதை நீங்கள் விட்டுவிடுகின்ற வரைக்கும் ஏன் உங்களது பிள்ளைகளுக்கு விடுமாறு நீங்கள் தடை செய்கின்றீர்கள், கட்டளையிடுகின்றீர்கள் என்ற இந்த கருத்தை தான்
திருமறை குர்ஆனிலே இறைவன் நம்மை பார்த்து கேட்கின்றான். அதனால் மது பழக்கம் உள்ள ஒரு தந்தை தனது மகன் மது அருந்துகிறான் என்று சொன்னால் இவன் முதலாவது அதை விட வேண்டும். அதனால் அதற்கு பின்னால் பிள்ளையை விடுமாறு சொல்ல வேண்டும். புகைக்கின்ற பழக்கமுடைய ஒரு தந்தை முதலாவது தன்னிடத்தில் இருக்கின்ற பழக்கத்தை விட வேண்டும். அதன் பின்னால் தனது பிள்ளைக்கு அதை விடுமாறு அவன் கட்டளையிட வேண்டும். அவ்வாறு கட்டளையிட்டால் அந்த பிள்ளை அதற்கு செவிதாழ்த்த ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த பிள்ளை சிந்திக்கும், ஆம், தந்தை தனது கெட்ட பழக்கத்தை விட்டுவிட்டார், புகைக்கின்ற பழக்கத்தை விட்டுவிட்டார், அதனால் நானும் விட்டுவிட வேண்டும் என்று அந்த பிள்ளை ஒரு முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் தீய பழக்கங்களை நம்மிடத்தில் வைத்துக்கொண்டு அதே தீய பழக்கங்களை செய்கின்ற நமது பிள்ளைகளுக்கு அதை செய்யக்கூடாது என்று தடுக்கின்ற இந்த ஒரு அறிவீனமான நடைமுறை ஒரு எந்த பெற்றோர்களிடத்திலும் இருக்கக்கூடாது என்பதை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு இந்த காலை பொழுதிலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதனால் பிள்ளைகளை பராமரிக்கின்ற, பிள்ளைகளை நேர்வழியிலே வழிநடத்துகின்ற பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் மிக மிக கவனமாக வழிநடத்த வேண்டும். தம்மை முன்மாதிரியாக கொண்டே தமது பிள்ளைகள் நேர்வழி நடக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு தாம் நல்ல பழக்கமுடையவர்களாக, நல்ல பண்பாடுகளுடையவர்களாக அவர்கள் நடந்து கொண்டு அதே பழக்கங்களை, அதே பண்பாடுகளை பிள்ளைகளுக்கு ஊட்டுகின்ற பெற்றோர்களாக நமது பெற்றோர்கள் மாற்றமடைய வேண்டும் என்பதை இந்த காலை பொழுதிலே கூறிக்கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.